ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் பேசுகிறதுக்கு தேவையான ஆங்கில வாக்கியங்கள், அதாவது ஃபுட் ரிலேட்டடான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, தண்ணியை கொதிக்க வை. தண்ணியை கொதிக்க வை. பாயில் த வாட்டர். பாயில் த வாட்டர். தண்ணியை சூடுபடுத்து. தண்ணியை சூடு பண்ணு. வார்ம் அப் த வாட்டர். வார்ம் அப் அப்படின்னா சூடுபடுத்துறது, பாயில்னா கொதிக்க வைக்கிறது. கிளியர்? வார்ம் அப் த வாட்டர். அடுப்பில் இருந்து பாத்திரத்தை எடுத்துரு. ரிமூவ் த பேன் ஓவர் ஹீட். ரிமூவ் த பேன் ஓவர் ஹீட். அடுப்பில் பாத்திரத்தை வை. இதை எப்படி சொல்லலாம்? அடுப்பில் பாத்திரத்தை வை. புட் த பேன் ஓவர் ஹீட். புட் த பேன் ஓவர் ஹீட். தீயை குறைச்சி வை. டர்ன் டவுன் த ஹீட். தீயை குறைச்சி வை. டர்ன் டவுன் த ஹீட். தீயை அதிகமாக்கு. டர்ன் அப் த ஹீட். தீயை அதிகமாக்கு. டர்ன் அப் த ஹீட். பாலில் உர ஊற்றி வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தயிரை ஆக்கிறதுக்காக பாலில் உர ஊற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்லலாம்? கடல் த மில்க். கடல் த மில்க். வெங்காயத்தை நறுக்கு. சாப் தி ஆனியன். சாப் தி ஆனியன். ஆர் ஸ்லைஸ் தி ஆனியன். ஸ்லைஸ் தி ஆனியன். டீயை வடிகட்டு. டீயை வடிகட்டு. ஸ்ட்ரெயின் த டீ. ஸ்ட்ரெயின் த டீ. மாவை பிசைஞ்சு வை. மாவை பிச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்லலாம்? நீட் த டோ. நீட் த டோ. நான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். இதை எப்படி சொல்லுவீங்க? நான் மாவை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் நீடிங் த டோ. ஐ எம் நீடிங் த டோ. நான் சப்பாத்தி தேய்க்கிறேன். நான் சப்பாத்தியை தேய்க்கிறேன். I am rolling out the chapatis. I am rolling out the chapatis. சப்பாத்தியை திருப்பி போடு. Flip the chapati. சப்பாத்தியை திருப்பி போடு. Flip the chapati. அல்லது turn the chapati upside down. Turn the chapati upside down. மிதமான சூட்டில் சம குக் பண்ணு. மிதமான சூட்டில் குக் பண்ணு. Cook it over the low heat or cook it over the low flame. அதை மூடி வை. அதை கவர் பண்ணு. Cover it. Cover it. சாப்பாடை பரிமாறு. Serve the food. சாப்பாடை பரிமாறு. Serve the food. காய்கறியில் உப்பை ஆட் பண்ணு. காயில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணு. Add salt in vegetables. Add salt in vegetables. சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குது. Salt is less in the food.
Salt is less in the food. கேரட்டை துருவு. Grate the carrot. கேரட்டை துருவு. Grate the carrot. உருளைக்கிழங்க மசி. Mash the potatoes. Mash the potatoes. இது ரொம்ப காரமா இருக்கு. It's very spicy. இது ரொம்ப காரமா இருக்கு. It's very spicy. சோறு ரொம்ப உப்பா இருக்கு. சாப்பாடு ரொம்ப உப்பா இருக்கு. Rice is too much salty. Rice is too much salty. சாப்பாடு தயார். Food is ready. சாப்பாடு தயார். Food is ready. தொடர்ந்து கிளறு. அப்படியே கிண்டிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் stir it constantly. Stir it constantly. வெங்காயத்தை வதக்கு. Saut the onions. Saut the onions. கொதிக்கிற வரைக்கும் சம. அது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் அதை குக் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? Cook it till boiling. Cook it till boiling. மசாலாவை அரை. Mince the spices. மசாலாவை அரை. Mince the spices. உருளைக்கிழங்குகளை உரி. Peel off the potatoes. உருளைக்கிழங்க உரி. Peel off the potatoes. Peel off means உரிக்கிறது. சிங்கை சுத்தம் பண்ணு. Clean the sink. சிங்கை சுத்தம் பண்ணு. Clean the sink. பாத்திரங்களை கழுவு. Wash the dishes. பாத்திரங்களை கழுவு. Wash the dishes. நான் வடை சுடுறேன். I am frying the vada. I am frying the vada. அது கொஞ்சம் ஆறட்டும். Let it cool down. Let it cool down. பால் திரிஞ்சிருச்சு. பால் புளிச்சு போச்சு. Milk has turned sour. Milk has turned sour. க்ரீம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் அது நல்லா அடி. Whip the cream until thick. Whip the cream until thick. சாலட் மேலே உப்பை நல்லா தூவி விடு. சாலட் மேலே உப்பை தூவி விடு. Sprinkle salt on salad. Sprinkle salt on salad. சோறு இன்னும் வேகலை. The rice is undercooked. The rice is undercooked. இஞ்சி டீ போடு. இஞ்சி டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் மேக் ginger tea. Make ginger tea. உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துருச்சு. Potato is overcooked. உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துருச்சு. Potato is overcooked. பூண்டை பொடி பொடியாக்கு. Pestle the garlic. Pestle the garlic. லெமனை பிழி. Squeeze the lemon. Squeeze the lemon. Squeeze means பிழியிறது. அதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போடு.
புட் a little more salt in. அதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் புட் a little more salt in. தக்காளியை பாதியாக நறுக்கு. கட் த டொமேட்டோஸ் இன் half. தக்காளியை பாதியாக நறுக்கு. கட் த டொமேட்டோஸ் இன் half. இது இன்னும் வேகவே இல்லை. இட்ஸ் நாட் குக்ட் yet. இது இன்னும் வேகலை. இட்ஸ் நாட் குக்ட் yet. மாவை சலி. சிஃப்ட் த ஃப்ளோர். மாவை சலி. சிஃப்ட் த ஃப்ளோர். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான ஒரு குட்டி அசஸ்மெண்ட்டுக்கான டைம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸில் இருந்து உங்களுக்கான சில கொஸ்டின்ஸ். நம்பர் 1, உருளைக்கிழங்குகளை உரி. உருளைக்கிழங்குகளை உரி. நம்பர் 2, சாப்பாடு தயார். நம்பர் 2, சாப்பாடு தயார். நம்பர் 3, இது ரொம்ப காரமாக இருக்குது. இது ரொம்ப காரமாக இருக்குது. இதோட ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.